வணக்கம். 10 நிமிடங்களுக்கு மேல் வெயிலில் நின்றாலே மழையில் நனைந்தது போல வதைக்கிறது வியர்வை. கொட்டும் வியர்வை ஆடைகளையும் தொப்பலாக நனைத்து விடுகிறது. வெயிலின் உக்கிரம் ஒவ்வொரு வருடமும் அதிகமாயிட்டே தாங்க முடியாத அளவுக்கு ஆயிடுது. ஒரு புறம் வெயில் அப்படின்னா மறுபுறம் வியர்க்குரு, அம்மை நோய், நீர்க்கடுப்பு, உடல் அரிப்பு, மலச்சிக்கல் அப்படின்னு படையெடுக்கிற நோய்களின் பயமுறுத்தல். இவற்றில் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை பாடாய்படுத்தும் முக்கியமான பிரச்சனை வியர்க்குரு. நம் தட்பவெப்ப நிலைக்கு ஏற்ப உணவு முறைகள், நடைமுறை பழக்க வழக்கங்களை கடைபிடிப்பதன் மூலம் வியர்க்குருவை எதிர்கொள்ளலாம். வியர்க்குரு யாருக்கெல்லாம் வரும், அதற்கான தீர்வுகள் என்னென்ன அப்படிங்கிறத தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். உடலின் வெப்பநிலையை பராமரிப்பவை வியர்வை சுரப்பிகள். உடல் வெப்பம் அதிகமாகும் போது வியர்வை சுரப்பிகள் தேவைக்கு அதிகமாக உடம்புல தேங்குகிற உப்பு, கழிவுகளை வியர்வையாக வெளியேற்றும். இந்த வியர்வை சுரப்பிகளின் வாயிலில் தூசி, அழுக்கு படிந்து அடைத்து கொள்வதால் வியர்க்குரு நமக்கு வருது. வியர்வையால் இந்த சிறிய கட்டிகள் வர்றதுனால் இதை வேர்க்குரு அல்லது வியர்க்குருன்னு சொல்கிறோம். இது தொந்தரவே தவிர வியாதி கிடையாது. அதே நேரத்தில் இதை கண்டுக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னா அரிப்புடன் கூடிய படை, தேமல்னு பல தோல் நோய்கள் ஏற்படுறதுக்கு காரணமாயிடும். இதுக்கு யாருக்கு வரும் பார்த்தீங்கன்னா, கோடை காலத்தில் பெரும்பாலானவங்களுக்கு ஏற்படுற பிரச்சனை இது. அதிலும் உடம்புல பித்தம் அதிகம் இருக்கிறவங்க, உடல் பருமன், கொழுப்புச்சத்து அதிகம் இருக்கிறவங்க, இயற்கையாகவே உடல் சூடு இருக்கிறவங்களுக்கு இது உண்டாவதற்கான வாய்ப்புகள் அதிகம். இறுக்கமான ஆடைகளை அணிவது போன்ற நடைமுறை பழக்கங்களினாலும் இது ஏற்படலாம். இதற்கு தீர்வுகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூமியில் விளையும் சீசனல் ஃப்ரூட்ஸ் அனைத்துமே அந்தந்த தட்பவெப்ப நிலைக்கு ஏற்றவை. அந்த விதத்தில் பார்த்தோன்னா அதுக்கு மிகச்சிறந்த உணவாக இருக்கிறது நுங்கு. இது கோடை காலத்தில் மட்டுமே நமக்கு கிடைக்கும். இதை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் வேர்க்குரு நீங்கும். அது மட்டும் இல்லாமல் குழந்தைகளுக்கு நுங்குவை உடம்பில் தேய்ச்சி குளிக்க வைச்சோம் அப்படின்னா வேர்க்குரு ஒரு 2 தடவை நம்ம இந்த மாதிரி செய்யும்போதே நீங்கிடும். வெள்ளரிக்காய், கிர்னி, இளநீர், தர்பூசணி, கரும்புச்சாறு போன்றவற்றை பருகலாம். இவை உடலின் நீரிழப்பை சரி செய்யும், வியர்க்குருவை போக்குறதுக்கு உதவி செய்யும். இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி திரிபலா பொடியை சுடுதண்ணீரில் கலந்து பருகலாம் அல்லது நீரில் கரைத்து தேய்த்து குளித்தாலும் வியர்க்குரு மறையும். இதே மாதிரி வெட்டிவேர் பவுடரையும் பயன்படுத்தலாம். வியர்க்குருவுக்கு சந்தனம் மிகச்சிறந்த நிவாரணி. ஒரிஜினல் சந்தனத்தை உடல் முழுவதும் பூசி குளிக்கலாம். வியர்க்குருவை போக்க சந்தனத்துடன் மஞ்சள் சேர்த்து தடவலாம். மஞ்சள் கிருமி நாசினி அப்படிங்கிறதுனால வேர்க்குருவை மட்டுப்படுத்தும். கிருமி தொற்றால் ஏற்படும் அரிப்பு போன்ற பிரச்சனைகளிலிருந்து பாதுகாக்கும். அருகம்புல், மஞ்சள் இரண்டையும் சேர்த்து அரைத்து உடலில் தேய்த்து குளிக்கலாம். இது அருகன் தைலம் அல்லது தூர்வாரி தைலம்னு சொல்லப்படுது. நாட்டு மருந்து கடைகளில் இந்த பெயர்களில் கிடைக்கும். அதே மாதிரி மஞ்சள், சந்தனம், வேப்பிலை 3ஐயும் சம அளவு எடுத்து மை போல் அரைச்சி வேர்க்குரு இருக்கிற இடங்களில் தடவி 1 மணி நேரத்துக்கு பின்னாடி குளிக்கலாம். அதே மாதிரி பாசிப்பயிறு, கடலைப்பருப்பு, வெந்தயம் கலந்த பொடியை தேய்த்து குளிக்கிறதும் பயன் தரும். கற்றாழையின் உள்பகுதியை எடுத்து சோப்பு போல் தேய்த்து குளித்தோன்னா வேர்வை பிரச்சனை நீங்கும். உணவு வகைகளை வறுத்து சாப்பிடுவதை தவிர்த்து விட்டு கூட்டு, குழம்பாக சமைச்சு சாப்பிட்றது நல்லது. கார வகை உணவுகளை கோடை காலத்தில் தவிர்க்கணும். நேரம் தவறி தூங்கக்கூடாது. சூடான தரையில் படுத்து உறங்கக்கூடாது. காற்றோட்டமான இடங்களில் படுத்து உறங்கணும். குப்பை மேனிக்கீரையை பருப்பில் சேர்த்து கடைந்து சாப்பிட்டோன்னா உடல் சூடு தணியும், வியர்க்குரு நெருங்காது. சீரகம், சுக்கு, ஏலம், நெல்லிக்காய் ஆகியவற்றை சம அளவில் எடுத்து பொடி செஞ்சு அதற்கு இணையாக நாட்டு சர்க்கரையை பொடி சேர்த்து கலந்துக்கணும். தினமும் காலை உணவுக்கு பின்னர் 1/2 டீஸ்பூன் இதை சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னா உடல் சூட்டால் ஏற்படும் எல்லா நோய்களையும் மட்டும் இல்லாமல் வியர்க்குருவையும் தடுக்க முடியும். கோடை காலத்தில் நம்ம நிறைய தண்ணீர் குடிக்கணும். முடிந்த வரையில் குளிர்ந்த அல்லது வெதுவெதுப்பான நீரில் 2 முறை குளிக்கணும். மலத்தை அடக்கி வைக்கக்கூடாது. வெயிலில் வெகு நேரம் அலைவதை தவிர்க்க வேண்டும். குறிப்பாக காலை 12 மணி முதல் மாலை 4 மணி வரை வெயிலில் செல்வதை தவிர்க்கலாம். அப்படி செல்ல வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா கருப்பு நிற குடைகளை தவிர்த்துவிட்டு வெளிர் நிற குடைகளை பயன்படுத்தலாம். உடல் சூடு அதிகமாகாமல் இருக்க இறுக்கமான ஆடைகள் அணிவதை தவிர்க்க வேண்டும். பருத்தி ஆடைகளை பயன்படுத்துவது நல்லது. எல்லாவற்றிற்கும் மேலாக வாரத்தில் 2 தினங்கள் நல்லெண்ணெய் தேய்த்து குளிப்பது இன்னுமே நமக்கு நல்லது. மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.